பொதுவாக நான் வாங்குற புளியில கொட்டை கோது இதெல்லாம் இருக்காது, எல்லாம் நீட்டாக இருக்கும். இந்த பாருங்க சொல்றா பாருங்க, நான் வாங்குற புளின்னா இது கொட்டை இருக்காதுன்ட்டு அரையில, அதனால 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் குத்தி அரைக்கிறோம். இந்த பாருங்க நான் கொஞ்சோண்டு தான் இருக்கேன், அதனால தண்ணி எல்லாம் கொட்டல. இது நல்லா ஆஞ்சு அதே மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க ஒரு அரை வறுத்துன்னு இருக்கேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம தொக்கு தான் பார்க்க போகிறோம். ஒரு தோசை இட்லி அதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம், மோர் சாத்துக்கு தொட்டுக்கலாம், சாதமாக கூட பிசிஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் டு அம்மாவின் சமையல். முதல்ல நம்ம கருவேப்பிலை தொக்கு பார்ப்போம். பாருங்க ஒரு பொடி இருக்குது கருவேப்பிலை, நல்லா உருவி அலசிட்டு லேசாக காய வச்சு வச்சுருக்கேன் தொக்கணும். அதனால் என்ன தொக்குன்னா பச்சையாகவே போட்டுக்கலாம். பாருங்க புளியங்கொட்டை இருக்கிற மாதிரி இருக்குதுல்ல, இதில் புளியங்கொட்டை இருக்குதுல்ல, அதுதான் இப்படி பண்ணி பார்த்தா தெரியும். பொதுவாக நான் வாங்குற புளியில கொட்டை கோது இதெல்லாம் இருக்காது, எல்லாம் நீட்டாக இருக்கும். இந்த பாருங்க சின்ன எலுமிச்சங்காய் சைஸு, எலுமிச்சங்காய் இல்லை, சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி. இதுக்கு நீங்கள் வேணால் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பாருங்க பஜ்ஜி மிளகாய் வேணுந்திருந்தா அதுலேருந்து நான் ஒரு அரை மிளகாயை கிள்ளி இதில் போட்டிருக்கேன். நீங்கள் 2 போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். இல்லைன்னு தெரிஞ்சுதா உங்களுக்கு யார் புளி வாங்கியிருக்கான்ட்டு? ஏன் என்னாச்சு சொல்லாம சொல்றா பாருங்க, நான் வாங்குற புளின்னா இது கொட்டை இருக்காதுன்ட்டு நான் வாங்கியிருக்கேன் புளி, அதுதான் அது கொட்டையோட இருக்கு. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இல்லை இது புளி நல்ல புளியாக தான் இருக்குது, இல்லைன்னா குறை சொல்வேன். இந்த கடையிலெல்லாம் பார்த்தோன்னா அடித்து வச்சுருக்கா, அந்த புளி கூட இருக்குது பாருங்க, காட்டுறேன். அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். இந்த பாருங்க இந்த அளவுக்கு கட்டி பெருங்காயம் தெரியறதா? உப்பு, புளி, மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை, இதை 5ஐயும் நம்ம அரைச்சிக்க போகிறோம். கட்டி பெருங்காயம் தான் போடணுமா, தூள் போட்டுக்கலாமா? இதுக்கு கொஞ்சம் கட்டி பெருங்காயம் போட்டால் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும், இல்லைன்னா தூளை போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை கொட்டி நல்லா வெழுமூணாக அரைக்கும். இப்போ அரைச்சிருக்கு, வெழுமூணாக அரையலை, அதனால் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை குத்தி அரைக்கிறோம். இந்த பாருங்க ஒரு பிடி போட்டோமா அதுக்கு ஒரு உருண்டை கிடச்சிருக்கு. இது கருவேப்பிலை தொக்கெல்லாம் பண்ணும்போது 5-6 பிடி போட்டு நல்லா பண்ணிக்கலாம். வேணும்னா தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாம், ஆனால் நிறையா நழி வதக்கணும். இப்படி பண்ணிண்டாச்சு. இப்போ நம்ம தொக்கு பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, கடுகு அடிச்சுட்டு அடுப்பை சின்னதாக வச்சுட்டு நல்லா இப்படி கிளற வேண்டியதுதான். இதை நல்லா தண்ணி விட்டு கொட்டி அரைச்சி கூட நீங்கள் கிளறலாம். நான் கொஞ்சோண்டு தான் இருக்கேன், அதனால தண்ணி எல்லாம் கொட்டல. இப்படி இன்னைக்கு ஒரு நாள்லேயே சரியாயிடும். அதனால் நீங்கள் கிளறி 1 வாரம் 10 நாளைக்கு கூட மாதக்கணக்காக கூட வச்சுக்கலாம். ஆனால் நல்லா தண்ணி இல்லாமல் சுருளை வதக்கிக்கணும். நல்ல பிரமாதமா கம 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 கமன்னு வாசனை, பிரமாதம். கருவேப்பிலை ஒரு பக்கம் வாசனை, நல்லெண்ணெய் ஒரு பக்கத்துல வாசனை, சூப்பரா இருக்கு. நீ தொக்கு சாதம் தான், அதனால கருவேப்பிலை நல்லது கண்ணுக்கு, தலைமுடிக்கு. கருவேப்பிலை அதனால் கர்ப்பப்பைக்கு இதுக்கெல்லாம் இது நல்ல மருந்து. கருவுக்கான வேப்பிலை, அவ்வளோதான். போரும், நான் அவ்வளவுதான் வதக்கியிருக்கேன். நீங்கள் நல்லா இன்னும் சுருள தண்ணி இருந்தால் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது கொத்தமல்லி. கொத்தமல்லி இது நல்லா ஆஞ்சு அதே மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு நல்ல பெரும்புடியாக 1 புடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. புதினா 1 புடி இருக்குது.
மொத்தத்துக்கு 2 பிடி. இந்த பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் அதை விட துளி கூட வச்சுட்டுருக்கேன் புளி. நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய்ன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். இந்த ஊறுகாய் வெரைட்டிகளுக்கு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். இந்த பாருங்க, பெருங்காயம் போட்டுப்போம். இதை கொஞ்சம் ஜலத்தை விட்டு நல்லா அரைச்சிடுவாம்மா. பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 50 மிளகா இருக்கும்னு நினைக்கிறேன். வறுத்துன்னு இருக்கேன். இவத்தில் மிளகா நல்லா வறுபட்டுருக்கு. அப்படியே இலுப்பச்சட்டியோட ஒரு 5 நிமிஷம் வச்சேன்னா அதுலேயே ஆறின்னு இருக்கும்போது கரகர முறுமுறுன்னு இருக்கும் அந்த மிளகா. நாள்பட மிளகாயை வச்சுக்க போகிறோம்னா வெறும்னா கொஞ்சோண்டு உப்பை போட்டு வறுத்துக்கலாம். இது நம்ம உடனே சரி பண்ணிவிடுவோம். அதனால கொஞ்சம் எண்ணெயை கொட்டி வறுத்துருக்கேன். கமராமல் இருக்கட்டும், இல்லைன்னா ஒரே கமரில் இருக்கும். பாருங்க, சின்ன பச்சடி கரண்டியால் தான் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். இப்போ நம்ம கொத்தமல்லியும் புதினாவையும் அரைச்சோம் இல்லையா, அதுதான். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் இதை. அதனால் அந்த தண்ணி எல்லாம் சுண்டுற அளவுக்கு வதக்கணும். எல்லா எண்ணெயும் சாப்பிட்ருக்கு பாருங்க. இப்போ கொஞ்சம் காரப்பொடி போடுவோம். நம்ம இதுக்கு மிளகா எல்லாம் வச்சு அரைக்கலை. இப்போ தான் இந்த பாருங்க வறுத்தரைச்ச காரப்பொடி நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு வதக்கணும். இதை இன்னும் கொஞ்சம் எண்ணெய் குத்துறேன். இன்னொரு 1 கரண்டி குத்திருக்கேன். நல்லா வதக்கணும். வதக்கி எடுத்து வச்சுட்டேன்னா 2 மாதம் 3 மாதம் கூட வரும். ஸ்கூலுக்கு போகிற பரபரப்புக்கு உங்களுக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் இல்லையா, இது பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொத்தமல்லி புதினா இதெல்லாம் கீரை வகையை சேர்ந்தது. எல்லாம் அயன் கண்டென்ட்டு, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் அப்படி தொக்கு கிளறி வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆற்றுல அம்மாக்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, பசங்களை கொடுத்துட்டு அலுப்பாயிடும்னு படுத்துட்டுருவாங்க. ஆனால் இதை சாப்பிட்டா நல்லா பசி எடுக்கும், வாய்க்கும் நல்லா இருக்கும். அதனால் அவளாமும் சாப்பிடுவா. அதனால் இதை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். சாதமாக பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். அவசரம் ஒரு நாள் லேட்டாக இருந்துட்டேன்னா இதை போட்டு அப்படியே சாத்தை பிசைஞ்சு ஸ்கூலுக்கு டப்பா கட்டிடலாம். இன்றைக்கி உங்களுக்கு இந்த கீரை தொக்குகள்லாம் போட்டேன். கருவேப்பிள்ளை தொக்கு, இதுலேயே கொத்தமல்லி தனியாக புதினா தனியாக பிரித்து கூட நீங்கள் போட்டுக்கிறதுனா போட்டுக்கோங்க. நான் சேர்த்து தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணுன்னா தனித்தனியாக கீரைகள் நிறையா இருந்தது, 2 கட்டு 3 கட்டு வாங்கினேன்னா தனியாக கொத்தமல்லி தொக்கு தனியாக, புதினா தொக்கு தனியாக, அப்படியெல்லாம் பண்ணிக்கலாம். அம்மாத்தில் நான் அப்படியே அப்பப்போ பண்ணி அப்பப்போ போடுவேன். அதனால எனக்கு சரி. நீங்கள் காலம்பரே டப்பா கட்டுறவான்னா நிறைய பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயெல்லாம் வெளியில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பத்தில. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன்னா நல்லா ஆறணும். ஆற விட்டு இதை எடுத்து நீங்கள் ஜாடிலேயோ கண்ணாடி பாட்டிலையோ இதுலையோ எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சுருளை அந்த தண்ணியெல்லாம் போக வதக்கிட்டேன்னா இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நல்லா பண்ணாமல் அரைங்குறையமாக பண்ணியிருக்கு அப்படின்னா தான் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நல்லா சுருளை வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்துடுதுன்னா அதுக்கப்புறம் நீ கெட்டுப்போன்னு சொன்னாலும் அது கெட்டுப்போகாது. அது அந்த பக்குவத்துக்கு நம்ம கொண்டுட்டு வந்துடணும். நல்லா வதக்கணும் சுருளை. நம்ம கொஞ்சமாக போட்டதுனால சட்டுன்னு ஆகிடுறது. நிறையா போட்டேன்னாக்கா லேட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த உப்பு புளியெல்லாம் இரும்பு பாத்திரத்தில் ரொம்ப நாள் வைக்கக்கூடாது. உடனே அதெல்லாம் மாற்றிடணும், இல்லைன்னா களிம்பு வந்துடும்.
இதுக்கு நீங்கள் வேணால் கொத்தமல்லி புதினா கார அல்வா அப்படின்னு கூட பேர் வச்சுக்கணும் வச்சுக்கலாம். இந்த அல்வாவுக்கு நல்லெண்ணெய் அல்வா இது, நெய் அல்வா இல்லை. நெய் கிடையாது, ஸ்வீட் கிடையாது, ஆனால் அது அல்வா அப்படின்னு இருக்கு. வேணும்னா நீங்கள் பேர் வச்சுக்கலாம், கார அல்வா அப்படி. இந்த பாருங்க தொக்கு ரெடி ஆகிடுத்து, ஆறட்டும், ஆறவும் காட்டுறேன். இந்த பாருங்க சுவையான கருவேப்பிலை தொக்கு சாதம் ரெடி. புதினா கொத்தமல்லி தொக்கு, கருவேப்பிலை தொக்கு சாதம், தொட்டுக்காய் வடாம் ரெடி. நீங்களாமும் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. அந்த புளிப்புக்கு புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் நன்னா இருந்தால் தான் அது நன்னா இருக்கும். நீங்கள் கொஞ்சோண்டு மிளகா போட்டில மம்மிம்பள், நமக்கு காரம் சாப்பிட முடியறதில்ல, அதனால கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஒரு வயசுலலாம் நன்னா சாப்பிடுவேன். அதனால் நீங்கள் ரொம்ப போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க. நம்ம அதில் பஜ்ஜி மிளகா இருந்தது, பஜ்ஜி மிளகாயை போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். நமக்கு அங்கே அந்த ஊரில் என்னென்னா எது இருக்கோ அதை வச்சு சுவையாக சமைக்கணும். அதுதான் தஞ்சாவூர் மாவட்ட ஸ்பெஷலே. அதனால் எது இருக்கோ அதை வச்சு சுவையாக சமைப்போம். இப்போ நீங்கள் கேட்பேன், மம்மி வடை நீங்கள் பண்ணியிருக்கலா வச்சுருக்கலா அப்படின்னு. இது நம்மத்தில் பண்ண வடம் இல்லை, ஆனால் அது வடாத்துக்கு கதை இருக்குது, உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொரு நாளைக்கு. இந்த பாருங்க வாழ்ந்து வச்சுருக்கா வடம். இந்த வடாத்துக்கு கதை இருக்குது, அப்புறம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.